என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் கண்டெய்னர் இருக்குது. இந்த டியூப் கண்டெய்னர் பற்றி ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டியூப் கண்டெய்னருக்குள்ளார என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணுறதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம மேட்ருக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரை வாங்கிட்டு அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய ரப்பர் பேண்டை நம்ம கட் பண்ணுவோம். சிஸ்ஸர் இல்லைனா பிளேடை வச்சு நம்ம கட் பண்ணாலே போதும். ஸோ நான் சிஸ்ஸரை வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த ரப்பர் பேண்டை லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடுனா லெஃப்ட் சைடு ஒதுக்கி அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த டியூபுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் ஒரு பிளாக் கலர் கப்பு, அதாவது ஒரு சீல்டான கப்பு இருக்கும். அதாவது செலோ டேப் வச்சு நல்லா டைட்டாக சீல் பண்ணியிருப்பாங்க. அந்த செலோ டேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இந்த செலோ டேப் வந்து நல்லா டைட்டாக சீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஜாக்கிரதையாக ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த சீல்டு ஷர்ட்டை இப்போ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த கேப்பையும் ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு மூடி மாதிரி இருக்குது. அந்த மூடி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி கையிலே வந்துருச்சு. அதை கழட்டி நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ உள்ளார பார்த்திங்கன்னா ஒரு கப்பன் சாசர் மாதிரி இருக்குது. ஸோ வேறு எதுவும் கிடையாதுங்க, அது ஒரு பிளான்ட்டுங்க. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் வாங்கியிருக்கோம். இந்த பிளான்ட்டு வேறு ஸ்டேட்லேயும் நம்மளுக்கு வந்திருக்கு. எப்படின்னா கொரியர் மூலயமா வந்திருக்கு. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பார்சல் எப்படி பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துட்டு அந்த பிளான்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த பார்சலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தரமான பார்சல், எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஸோ அதுக்கு ஏருக்கு போகிறதுக்கு சர்க்குலேஷன் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா வாட்ரு. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாட்டர் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ நம்மளுக்கு ரீச் ஆகும்போது வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக இல்லவே இல்லை. ஸோ லீஃப் வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சு வாட்டர் இல்லாமல். மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம செடி பார்க்கலாம். ஸோ நான் 2 செடி வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் செடி பார்த்தீங்கன்னா கோல்டன் மணி பிளான்ட்டு, ரெண்டாவது செடி பார்த்தீங்கன்னா நர்வ் பிளான்ட்டு. இந்த 2 செடியுமே நார்மலாக வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு எதுக்காக வாங்கினேன்னா அதோட பாட்டு கீழே இருக்கக்கூடிய பாட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் வாட்டரிங் பாட்டு, அதுக்காக தான் வாங்கினேன். ஸோ நம்ம கம்பேரிசன் பார்க்கலாம். இப்போ கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த டியூப்பை வச்சே செக் பண்ணுவோம். டியூப் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது, அந்த பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. இப்போது நம்ம 2 செடியும் வச்சு டியூப்பையும் வச்சு கம்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ 3 ஐட்டமும் இருக்குது. ஸோ எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ ஹைட்டு தான். ஸோ இந்த பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா டிப்பிக்கலி ஒரு இன்டோர் பிளான்ட்டு, நம்ம வீட்டுக்குள்ளார வைக்கக்கூடிய பிளான்ட்டு. ஸோ அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். நல்லா வந்து ஏரை வந்து ப்யூரிஃபை பண்ணும், அதுதான் மெயின் ரீசன். இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வாங்கிட்டு தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிளான்ட்டை வந்து ஒரு 2 hours சன்லைட்டில் வைக்கணும், வாட்டரிங் பண்ணிவிட்டு. ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்து ஒரு இன்டைரக்ட் சன்லைட்டில் ஒரு 2 hours வாட்டரிங் பண்ணிவிட்டு வச்சா போதும். வாட்டர் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, ஸோ செடிக்குள்ளார நம்ம ஊட்டினாலும் சரி. சில செடியில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்பாக்னம் மாஸ் இல்லைனா கொக்கோபீட் வேறு ஏதாச்சும் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் ரிட்டென்ஷன் பண்ணுறதுக்காக மேலே அதை வச்சுருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் ஊற்றினா போதுமானதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ வாட்டரிங் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா அழகாக கீழே இருக்கக்கூடிய கண்டெய்னரில் சேவ் ஆகிரும். ஸோ அந்த வாட்டரை வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ண தேவையில்ல, அந்த வாட்டரை எடுத்து கீழே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் இந்த இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டா போதும். செகண்ட் டைம் நம்ம பண்ண தேவையில்ல. செகண்ட் டைம் பண்ணும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் நான் 2 பிளான்ட்லேயுமே பண்ணேன். ஸோ உள்ளார பார்த்திங்கன்னா கீழே வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், எக்ஸஸ் வாட்டரு. தேவையில்லாத மேலே இருக்கக்கூடிய அந்த கொக்கோ பிட்டு இல்லை ஸ்பாக்னம் மாஸை அதை எடுத்துகிட்டு நம்ம வாட்டரிங் மேலே உப்புலையும் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி அடிச்சிட்டா போதும். 2 hours சன்லைட் வச்சா போதும். நம்ம இந்த பிளான்ட்டை வந்து நம்ம இண்டோருக்கு கொண்டு போயிடலாம். ஸோ பார்த்தாலே தெரியும், உள்ளார கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வாட்டர் வந்து எக்ஸஸான வாட்டர் இருக்குது. இந்த வாட்டர் வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம். ஸோ நம்ம புதுசாக நம்ம வந்து உள்ளார கொண்டு போது வேறு வாட்டர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பிளான்ட்டை நம்ம உள்ளார கொண்டு போயிடலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 2 பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு நர்வ் பிளான்ட் எடுத்துக்கலாம். இப்போ அவுட்டோர்லேருந்து நம்ம இண்டோருக்கு போயிடுவோம். இண்டோரில் பார்த்திங்கன்னா என் ரூமில் தான் வைக்க போகிறேன். ஸோ வாங்க என் ரூமுக்குள்ளே போகலாம். ஸோ என் ரூமில் வச்சாச்சு, பார்த்தாலே தெரியும் நர்வ் பிளான்ட் வச்சுருக்கோம். அதே மாதிரி இப்போது கோல்டன் மணி பிளான்ட்டையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அவுட்டோர் போயாச்சு. அவுட்டோர்லேருந்து நம்ம இண்டோருக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு போயிடுவோம். பார்த்திங்கன்னா இப்போது 2 பிளான்ட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் பக்காவாக அவங்க சொன்ன ஸ்டெப் படி நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போது நம்ம இந்த பிளான்ட்டுக்கு வாட்டரிங் பண்ணுவோம். ஸோ இந்த பிளான்ட்டுக்கு வந்து வாட்டரிங் வந்து எங்கே பண்ண போகிறோன்னா அதில் இருக்கக்கூடிய கீழே பாட்டத்தில் இருக்கிற ரிசர்வ், அதாவது கீழே இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் இருக்குல்ல, அந்த செக்ஷனில் தான் நம்ம வாட்டரி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டம்ளர் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கேஜெட் இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம எடுத்து அது மூலிமா நம்ம வாட்டரிங் பண்ணிடலாம்.
வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸஸாக வாட்டர் ஊற்ற தேவையில்ல. ஒரு மீடியமாக வாட்டர் இருந்தாலே போதுமானது ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஓரளவுக்கு ஒரு 80% வாட்டர் நம்ம ஆட் பண்ணால் போதும். ஸோ நம்ம 2 இதுலேயும் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, கீழே ரிசர்வேயரில் வந்து நம்ம ஊற்றினாலும் சரி, பிளான்ட்டு வந்து நல்லா வளரும். ஸோ நம்ம இந்த செல்ஃப் வாட்டரிங் பார்ட்டை பற்றி கண்டிப்பாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறேன். அதோட ஒர்க்கிங் மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக போடுறேன். கண்டிப்பாக இந்த பிளான்ட்டு எப்படி க்ரோ ஆகுறத அப்டேட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட் வாங்கி க்ரோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டிக்கோங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.